ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான வின்டர் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பருத்திப்பால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க். இது பார்த்திங்கன்னா சளி, இருமல், அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸுக்குமே ரொம்ப நல்லது. இது ஒரு மாதத்தில் 2 தடவையாவது எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. இது வின்டர் சீசனில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ட்ரிங்க். இது பார்த்திங்கன்னா மதுரையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரிங்க். இது வின்டர் டயத்துல தான் நிறைய ஸ்ட்ரீட்ஸ்ல விற்பாங்க. இது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி தான். வீட்லயே சூப்பரா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு பால் பருத்தி விதை எடுத்துக்கலாம். இது பாத்தீங்கன்னா நார்மலான பருத்தி விதை வாங்கக்கூடாது. நீங்க பருத்தி பாலுக்குன்னு கேட்டு வாங்கணும். அப்பனா தான் இந்த மாதிரி தருவாங்க. இல்லைன்னா நார்மலான சீட்ஸ் கொடுத்துருவாங்க. இதுக்கு நீங்க கடையில சொல்லி கேட்டீங்கனாலே தனியா வச்சிருப்பாங்க. அது நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க. சூப்பர் மார்க்கெட்ல கூட இப்போ அவைலபிளா இருக்கு. இது நீங்க பேக்கெட்ஸ்லயும் வாங்கிக்கலாம், இல்ல லூஸ்லயும் தருவாங்க, அதுவும் வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 100 கிராம் உள்ள கப்பு. ஆனால் பருத்தி வெயிட் கம்மியாக தான் இருக்கும். அது ஃபுல்லாகவே நான் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அளவுக்கு தான் இருக்கும். பாதிக்கு பாதி கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இதில் ஆல்ரெடி பஞ்சு மாதிரி இருக்கும். அதில் ஃபுல்லாக டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு வந்துடும். இதை இன்னும் நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 2 தடவை நல்லா அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியில் போட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டிங்கன்னா நீட்டாக அந்த மணல் எல்லாமே கீழே வந்துடும். அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு இன்னொரு தடவை தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். குறைஞ்சபட்சம் இது நல்லா 8 மணி நேரம் ஊறினா தான் உங்களுக்கு நல்லா அது பல்ஜாகி வரும். அதுக்கப்புறம் நம்ம பால் எடுக்க முடியும். இதை நீங்கள் அடுத்த நாள் காலையில் செய்கிறீங்கன்னா நைட் நல்லா ஊற வச்சுருங்க. இது ஒரு 8 மணி நேரமாவது நல்லா ஊறணும். இப்போ அந்த பால் பருத்தி விதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ கடைகளில் எல்லா இடத்துலையுமே இது மோஸ்ட்லி கிடைக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக வாங்கிடலாம். இப்போ நீங்கள் பருத்தி பால் செய்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பச்சரிசியை ஊற வச்சுக்கலாம். பச்சரிசி பார்த்தீங்கன்னா நான் 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 கப்புன்றது நான் 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை தண்ணி ஊற்றி 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை அடுத்த நாள் காலையில் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஊறி எடுக்குன்னு. பருத்தி விதை பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஊறிடுச்சு. அது நல்லா ஊறின பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சீடு நல்லா பிளாக் கலரில் மாறி இருக்கும். ஒரு மாதிரி பர்பிளிஷ் பிளாக் கலரில் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இதை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக நீங்கள் அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பாலோடு சேர்ந்து கொரகொரப்பாக இருக்கும். இதை ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு அந்த வடிகட்டி மேலே ஒரு காட்டன் கிளாத் வச்சுக்கோங்க. கிளாத் வச்சுட்டு அது மேலே நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா அந்த பருத்தி பால் நல்லா ஃபில்டர் ஆயிரும். உங்களுக்கு விதை எல்லாமே நீட்டாகவே நல்லா ஃபில்டர் ஆயிரும். ஏன்னா நம்ம துணியில தான் நல்லா வடிகட்டுறோம். அதே மாதிரி கீழேயும் வடிகட்டி இருக்கு. ஸோ நீட்டாக உங்களுக்கு எந்த கசடும் இல்லாமல் டஸ்ட்டும் இல்லாமல் நீட்டாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சக்கையை இன்னொரு தடவை போட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொரகொரப்பாக இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம அரைக்கும் போது என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் பால் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி நல்லா அந்த கிளாத் வச்சு நல்லா புழிஞ்சுக்கோங்க. நல்லா புழிஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பால் கிடச்சிரும். இப்போ இருக்கிறத நம்ம இன்னொரு தடவை அரைக்க தேவையில்லை. ஏன்னா 2 தடவை நல்லா நம்ம புழிஞ்சு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கனாலும் அந்தளவுக்கு பால் வராது. வெறும் தண்ணி தான் டஸ்ட்டோடு சேர்ந்து வரும். ஸோ இது 2 தடவை எடுத்தாலே உங்களுக்கு போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு பால் கிடச்சிருக்கு. இப்போ இதே கன்சிஸ்டன்சிலே நீங்கள் அரிசி மாவோட சேர்த்து அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கெட்டியாயிரும். ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன கப் யூஸ் பண்ணணும் அதே கப் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் எடுத்திருக்க கப்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 4 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சா அரிசி எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் ரவை பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். நிறைய பேர் அரிசி மாவு ஆட் பண்ணுவாங்க. அரிசி மாவு ஆட் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ரவை பதத்தில் அந்த அரிசி இருக்கும்போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஜிகர்தண்டா சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் இப்படி அரைச்சிருக்கேன். அப்படி உங்களுக்கு நைஸாக இருந்தால் தான் ஃபைனாக இருந்தால் தான் பிடிக்கும்னா நீங்கள் தாராளமாக அரிசி மாவு டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி வந்து அரிசியை கொஞ்சம் ஊற வச்சு அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபைனாகவும் அரைப்பாங்க. நீங்கள் அப்படி அரைச்சிக்கிறதுனால அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேனில் 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். நான் எந்த கப்பில் வந்து ஃபஸ்ட்லாம் எடுத்தேனோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் 150 கிராம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வெல்லம் வந்து லைட்டாக கரைஞ்சா உங்களுக்கு போதும். உங்களுக்கு வந்து பாகுபதம்லாம் தேவையே கிடையாது. இது வந்து அந்த வெல்லம் வந்து கட்டிலாம் கரைஞ்சி உங்களுக்கு வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா கரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. அப்படி வந்து உங்ககிட்ட வந்து வெல்லம் நல்லா வந்து நீட்டாகவே இருக்குது, எனக்கு வந்து எந்த தூசியும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் பருத்தி பாலில். இப்போ வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதை வந்து இப்போ இதோட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோடய நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா இதில் வந்து அரிசி வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குல்ல, ரவை மாதிரி. ஸோ வந்து கீழே தங்கிரும், அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து பருத்தி பால் உங்களுக்கு என்ன கலரில் இருக்குன்னா ஒரு மாதிரி க்ரீனிஷ் ஒயிட் கலரில் வந்து லைட்டாக இருக்கும். இது போக போக பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டார்க் எல்லோவாக வந்து மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வந்து டார்க் எல்லோ கலரில் மாறிட்டே இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக பால் எப்படி வந்து கொதிக்க வைப்போமோ அதே மாதிரி கொதிக்க வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து பொங்கி வரும். இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டார்க் எல்லோ கலரில் உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை வந்து நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வெல்லம் ஆட் பண்ணும்போது நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த தூசியுமே இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் தட்டி வச்சுருக்கேன் மிளகு, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக வந்து ஒரு சிட்டிகை வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் இன்னும் வந்து திப்பிலி இல்லைனா ஜாதிக்காய் பொடி இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப வந்து பேசிக்காக சிம்பிளாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வந்து நீங்கள் இருக்கிறத வச்சே வந்து நார்மலாக இது எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ வந்து இதை வச்சே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணி செய்யும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும். கலரும் சரி, உங்களுக்கு வந்து சளி காய்ச்சல் இருந்தால் கூட உங்களுக்கு நல்லா வந்து ஒரு ரிலீஃபாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் துருவின தேங்காய் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிருங்க. இப்போ இதெல்லாமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த அரிசி வந்து பாருங்கள் ரவை பதத்தில் இருக்கிறதுனால நல்லா அப்படியே அழகாக தெரியுது. இது வந்து நீங்கள் சாப்பிடும் போதுமே உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் சரி குடிக்கிறதுக்கும் சரி நல்லா இருக்கும். இதை விட கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா நீங்கள் தண்ணி கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்க பதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கிளாஸில் எடுத்து ஊற்றலாம். ரொம்ப சூடாக இருக்கும். இது வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து கையில் கிளாஸை பிடிச்சி ஊற்ற முடியாது. ஸோ வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊற்றுங்க கிளாஸில். ரொம்ப சூடாக இருக்கும். மேலே வந்து டெக்கரேஷனுக்காக நான் வந்து துருவின தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் கொஞ்சமாக வந்து மேலே சுக்கு பொடி, அதுக்கப்புறம் ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணுன்றதுக்காக. அவ்வளோதான், பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பருத்தி பால். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே உடம்புக்கு நல்லது. மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸுக்கு ரொம்பவே நல்லது இந்த பருத்தி பால். காய்ச்சல் சளி இருமல் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பருத்தி பால் எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லது. சீக்கிரமே வந்து சரியாயிரும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.